Petra Evangelical Deliverance Church presents தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற தேவ ஊழியர். அப்போஸ்தலர் அழைப்பை பெற்ற இவர் கடந்த 11 ஆண்டுகளாக பெட்ரா சுவிசேஷ விடுதலை சபையின் ஸ்தாபகராகவும் மேய்ப்பராகவும் பணியாற்றிக் கொண்டு வருகிறார். இவருடைய தலைமைத்துவத்திற்கு கீழாக அநேக ஊழியர்கள் எழுப்பப்பட்டு இருக்கிறார்கள். அநேக திருச்சபைகளும் தேசமெங்கும் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் விசேஷித்த தேவனுடைய அபிஷேகத்தின் மூலமாய் பிசாசின் கட்டுகளில் இருந்தும் பொல்லாத ஆவியின் வல்லமைகளில் இருந்தும் விடுதலை ஆக்கப்பட்டு குடும்பங்கள் கட்டப்பட்டு வருகின்றது. அநேக புதிய ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமையையும் விடுதலையின் வல்லமையையும் தீர்க்க தரிசன வல்லமையையும் வெளிப்படுத்தி அற்புத அடையாளங்களின் மூலமாக சுவிசேஷத்தை வல்லமையாக பிரசங்கித்து வருகிறார். விசேஷமாய் 5 வித ஊழியங்களில் தேவன் தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக்கை பயன்படுத்தி வருகிறார். சபையை ஸ்தாபிக்கின்ற ஒரு அப்போஸ்தலராகவும் சபையை மேய்க்கின்ற ஒரு மேய்ப்பராகவும் பெட்ரா வேதாகம கல்லூரியின் போதகராகவும் தேசங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாகவும் மற்றும் சுவிசேஷகத்தை அறிவிக்கின்ற ஒரு சுவிசேஷகராகவும் உலகமெங்கும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீ இல்லா எந்தன் வாழ்க்கை வீணாதானே போகுமையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல் ரோயி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல் ரோயி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீ எல்லா எந்தன் வாழ்க்கை வீணாதானே போகுமையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல் ரோயி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன்.
ஆராதிப்பேன் எல் ஷடாய் உயர்த்துகிறோம் எல் ரோகி ஆராதிக்கிறேன் அடோனாய் 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 ஆராதிக்கிறேன் உம்மையை துதிக்கிறோம் கழுகு நின்ற எங்க வாழ்க்கையை உயர்த்துகிறோம் அப்பா. நீங்க எங்களோடு வாசம் செய்யறதுனாலே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லவரே நாங்கள் உயர்த்துகிறோம். எல் ஷடாய் ஆராதிப்பேன் அடோனாய் இயேசுவா. உங்க சத்தத்தை உயர்த்தி பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உன் பரிசுத்தத்தை ஏன் பரிசுத்தத்தை இழக்கிற நாட்கள் இல்லை, இது காத்து கொள்ளுகிற நாட்கள். இலை உதிர்ற காலம் இல்லது, இது இலை உதிர்ந்து போயிட வேண்டிய காலம் இல்ல. உன் மீட்பர் வருகிறார், மாரநாதா இயேசு வருகிறார். அவர் வரும் நாள்ல இலை உதிர்ந்த அத்திமரமா நீ காணப்பட்ட கூடாது. அவர் வரும் காலம் உனக்கு ஒரு இலை உதிர் காலமா இருந்திடக்கூடாது. தீட்டுப்பட்ட நிலவரத்திலே காணப்பட்டிடக்கூடாது. உன் வாய் வார்த்தையில தீட்டுப்பட்ட காலத்தில் நீ இருந்திடக்கூடாது. உன் இருதயத்திலே உண்டாகுகிற தீட்டான சிந்தையினாலே, இருதயத்தின் நினைவுகளினாலே நீ காணப்பட்டிடக்கூடாது. மாரநாதா நியாயம் தீர்க்க வருகிறாரே, கணக்கு விசாரிக்க வருகிறாரே. அவர் விசாரிக்கும் பொழுது நீ என்ன சொல்லுவாய்? அவர் உன்னை விசாரிக்கும் பொழுது நீ எங்கே ஓடி மறைவாய்? அவர் உன்னை கேட்கும் பொழுது நீ எங்கே தப்பி ஓடுவாய்? பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கேயும் அவர் வருவார். நீ வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் வருவார். அவருக்கு மறைவாய் நாம் எங்கும் ஓடவே முடியாது. கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் எங்கேயும் ஓட முடியாது. பிரைஸ் தி லார்ட். பிரசங்கம் பண்ணுகிற நானா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களானாலும் சரி, இந்த பந்தியில நாம் நம்முடைய காலத்தை சிந்திப்போம். நான் ஒரு இலை உதிரும் காலத்தில் இருக்கிறேனா? Am I defiling myself? Am I destroying the temple of God? நான் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிற நேரமா இது? இல்லையே. என் இயேசு வருகிற நாட்கள் வந்துருச்சு. அவர் வரும் காலம் ஆயிற்று. அவர் என்னை வந்து பார்க்கும்போது என்னை கோடை காலத்தில் பார்க்கணும், என்னை ஒரு இலை உதிரும் காலத்தில் பார்க்க. கையை நல்லா உயர்த்தி, ஆண்டவரே நான் ஒரு இலை உதிரும் காலத்தில் இருக்க விரும்பவே இல்லை ஐயா. என் ஆலயத்தை தீட்டுப்படுத்த நான் விரும்பவே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே என் ஆலயத்தை கெடுக்கிற நாட்களில் நான் இருக்க விரும்பல ஆண்டவரே. என்னை சுத்தமாய் காத்துக்கொள்ள எனக்கு கிருபை செய்யும். ஒரு ஆமேன் போற்றலாம். இன்னைக்கு ஆண்டவர் அவனை சுத்தம் பண்ணுங்க, இவங்களை சுத்தம் பண்ணுங்கலாம் நம்ம இப்ப ஜெபம் பண்ண போறதில்ல. என்னை என் நேசர் சந்திக்க வருகிறார். இப்ப நான் என்ன காலத்தில் இருக்கேன்? ஒவ்வொரு அத்தி மரமும் அது அதோடைய தன்மைகளை நிற்கும். நீங்க எந்த தன்மையில் நிற்கிறீங்க? உன் காலம் எப்படி இருக்கு? பிரசங்கி 3:1 வாசிக்கும் போது ஒவ்வொன்றுக்கும்
ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு சமயமும் உண்டு. இது உன்னுடைய காலமா? இது என்ன காலம் உனக்கு? நீ இலை உதிர்ந்து கொண்டிருக்கிற காலம் அப்படின்னா இன்னைக்கு இந்த பந்தி நேரத்தில், இந்த பிப்ரவரி முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவரை பார்த்து சொல்லி, எனக்கு ஆண்டவரே, என் ஆலயத்தை நான் இதுவரைக்கும் தீட்டுப்படுத்தினது உண்மை, என் ஆலயத்தை நான் கரப்படுத்தினது உண்மை, நான் உங்கள் ஆலயத்தை கெடுத்தது உண்மை, என் ஆவியிலையும் என் ஆத்துமாவிலும் என் சரீரத்திலும் ஏதோ ஒரு பகுதியில் நான் உங்களை வேதனைப்படுத்தி இருக்கிறேன், உங்கள் ஆலயத்தை உடைச்சிருக்கேன், உங்கள் ஆலயத்தை நான் இடிச்சிருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே என்று ஒரு ஒப்பு கொடுக்கும் சந்ததி இந்த மாலையில எழும்புமானால் கர்த்தர் அதற்கு மனம் இறங்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். கையை உயர்த்தி, ஆண்டவரே நீர் நல்லவர். யாருக்கு நல்லவர்? தன் பாவங்களை மறைக்காமல் அவரிடத்தில் சொல்லுகிறவனுக்கு நல்லவர். தன்னுடைய வழிகளை விட்டு மனம் திரும்புகிறவனுக்கு அவர் நல்லவர். தன் பிழைகளை உணர்கிறவனுக்கு கர்த்தர் நல்லவர். தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து திருத்திக் கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர். யாரோ எப்படியோ இருக்கட்டும், எனக்கு இது ஒரு இலை உதிரும் காலமா இருக்க ஒரு அல்லேலூயா போட்டுருங்க. நம்ம ஒரு 35ஆம் சங்கீதத்தை தியானிச்சோம் தானே முதல்ல ஜபத்தில். யோசித்து பாருங்க, நம்மளை குறித்து கூட்டம் கூடி நம்மிடத்தில் நன்மை பெற்று நாம் அவர்களுக்கு உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணி நன்மை செய்ததுக்கு பதிலாக அவங்க இதெல்லாம் நமக்கு செஞ்சிருந்தாலும் நம்ம அதை அவர்களுக்கு செஞ்சிருக்கிறோமா? ஆர் வி டூயிங் தட் டு தம்? நம்ம அதை செய்கிறோமா? நமக்கு யாரும் செய்யக்கூடாதுன்னு எப்படி நினைக்கிறோமோ அப்படியே நாமும் அவர்களுக்கு செய்யாமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா நம்மளை இன்னைக்கு தாழ்த்திடுவோம். அவங்க செய்யட்டும். லெட் them do. Let them do anything they want. எனக்கு வேண்டியது, நான் என்னை காத்துக்கொண்டு அவருடைய வருகையில் நிற்கும்போது நான் ஒரு இலை உதிர்ந்த காலத்தில் இருக்க. That's the only concern. எல்லாம் பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, ஒன்ன நீ காத்துக்கோங்க ராசா. ஒரு அல்லேலூயா போட்டுருங்க பார்க்கலாம். ஏங்க, ஒரு அத்தி மரம் உதிர்ந்து போயிடுச்சுன்னா உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா? உங்களால் ஏதாவது பண்ண முடியுமாங்க? நீங்கள் எவ்வளோ உரம் போட்டாலும் சரி, நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் சரி, நீங்கள் எவ்வளோ தான் ஃபென்சிங் அடித்தாலும் சரி, காலம்னு ஒன்று இருக்கு. விளங்கலையா? மரத்துக்கு நீங்கள் எவ்வளோதான் உரம் போட்டாலும், எவ்வளோதான் தண்ணி ஊற்றினாலும், நீங்கள் எவ்வளோதான் கொத்தி அதை அழகாக சுத்தம் பண்ணி வச்சாலும் காலம்னு ஒன்று இருக்கு. அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் அது என்ன செய்யும்? கிரியை செய்யும், கனி கொடுக்கும். ஆகவே மற்றவனுடைய காலத்தை நம்மனால மாற்ற முடியாது. நம்ம காலத்தை நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிக்குவோம். மாற்றிக்கிட்டா நல்லது. ஏங்க பார்க்குறாருங்க அவரு, பைபிள் சொல்லுது, அவர் 7 கண்கள் உடையவராக பூமி எங்கும் உலாவுறாராம். பயமா இல்லையா? இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு தான் பயம் வரணும். நீங்கள் நினச்சிடக்கூடாது, பூமி உள்ளும் எங்கும் 7 கண்கள் உலாவுது, என் சத்துருவை கத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நம்மளையும் பார்க்குறாரு. கையை உயர்த்தி விடல இல்லையா? போட்டுருங்க பார்க்கலாம். மிகுந்த ஞானமாக நம்மளுடைய மரத்தை நம்ம தான் காப்பாற்றிக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எப்படிங்க காப்பாற்றலாம்? ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன். உங்கள் அத்தி மரத்தின் காலத்தை எப்படி காத்துக்கலாம்? நீங்கள் ஒரு அத்தி மரம், உங்களுக்கு இப்போ என்ன காலம் வேண்டாம்? இலை உதிர் காலம்னா என்ன அர்த்தம்? இலை உதிர் காலம்னா என்ன அர்த்தம்? ஆலயம் இடிக்கப்படுகிற காலம். இப்போ நமக்கு அந்த காலம், ஏன்னா இயேசு வரப்போகிறார். இப்போ என் காலம் நல்ல காலமாக இருக்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, உனக்கு நல்ல காலம் பிறக்கணும்,
ஒரு அல்லேலூயா போட்டுருங்க. நல்ல காலம் உனக்கு வந்துடணும். ஆண்டவர் அடிக்கிற காலம் வந்துடக்கூடாது, ஆண்டவர் குத்துற காலம் வந்துடக்கூடாது, ஆண்டவர் எரிக்கிற காலம் வரக்கூடாது. நமக்கு இப்போ என்ன காலம் பிறக்கணும்? நல்ல காலம் பிறக்கணும். இப்போ நல்ல காலம் எப்படி பிறக்கும்? எப்படி ஒரு மனிதனுக்கு நல்ல காலம் உண்டாகும்? ஒரு மரத்துக்கு எப்படிங்க நல்ல காலம் உண்டாகும்? 45ஆம் சங்கீதம் அதனுடைய 4, 5, 6 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். 45ஆம் சங்கீதம், இதை வாசி ஜெபம் பண்ண போறோம். சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். உமது வலது கரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்துக்குள் பாயும். சரி, ஜனஸ்தலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலா இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி 46, 4, 5, 6. 46, 4, 5, 6. ஒரு நதி உண்டு. எல்லாரும் சொல்லுங்க. ஒரு நதி உண்டு. சரி, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும், அதனுடைய நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும், உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அந்த நதி உன்னதமானவருடைய வாசஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். தேவன் அது நடுவில் இருப்பார். அது அசையாது. அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். இன்னும் ஒரு முறை சொல்லுங்களேன். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி வருமா? அது உங்க மரத்துல படுமா? இலை உதிர்ந்துகிட்டு இருக்கிற உங்க மரத்துல அந்த தண்ணி சிங்காசனத்திலிருந்து நதியா உங்க மர வேர்ல படும்போது அந்த நேரம் என்னவா இருக்கணுமா? அதிகாலையிலே நீங்கள் ஜெபிக்கிற நேரமா இருக்கணுமா? அதிகாலையிலே நீங்கள் கர்த்தரை துதிக்கிற நேரமா இருக்கணுமா? அதிகாலையிலே கர்த்தரின் முகத்தை தேடுகிற நேரமா இருக்கணுமா? அப்படி ஒரு கர்த்தருடைய பிள்ளை மட்டும் அதிகாலையில எழுந்து தேவ சமூகத்தில் நின்றுச்சுன்னா, இலை உதிர்ந்து கொண்டிருக்கிற அந்த தேவனுடைய பிள்ளையின் காலத்தை அந்த தேவ நதி, சிங்காசனத்தில் இருந்து பாய்ந்து வருகிற நதி, அதிகாலையிலே அந்த உதிர்ந்த மரத்திலே விழும்போது, படும்போது, இலை உதிரும் காலம் போய் அதற்கு சகாயம் செய்யும் காலம் வந்தது. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போ இன்னையிலிருந்து உங்க இலை உதிரும் காலத்தை மாற்றணும். உங்க அத்தி மரம் அந்த இலை உதிரும் காலத்திலிருந்து வெளியே வந்துடணும். தீட்டுப்படுத்துற காலத்திலிருந்து வெளியே வந்துடணும். என் ஆலயத்தை நஷ்டப்படுத்துற காலத்திலிருந்து வெளியே வந்துடணும். என்னுடைய ஆலயத்தை இடித்து போடுற அனுபவத்திலிருந்து நான் வெளியே வந்துடணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா, நீங்க அதிகாலையில எழுந்து கர்த்தரை தேடணும். நீங்க கையை மட்டும் ரெண்டுத்தையும் காலையில உயர்த்திட்டீங்க, தேவனுடைய நதி உங்க மரத்தை தேடி ஓடி வரும். உங்க வீட்டை தேடி ஓடி வரும். உங்க பிள்ளையுடைய வாழ்க்கை இலை உதிரும் காலத்தில் இருக்குதா? என் பிள்ளையுடைய ஜீவியம் அப்படியே உதிர்ந்து போய்கிட்டு இருக்குது பாஸ்டர். என் குடும்பம் அப்படியே உதிர்ந்து போய்கிட்டு இருக்குது பாஸ்டர். எங்க ஃபைனான்ஸ் உதிர்ந்து போய்கிட்டு இருக்குது பாஸ்டர். பயப்படாதீருங்கள். காலையிலே கையை உயர்த்துங்கள். உங்கள் பரிசுத்தத்தை
உங்கள் நீதியை, உங்களுடைய கிருபையை, உங்களை நீதிமானாக வாழ வைக்க, உங்களை சுத்தமாய் வாழ வைக்க, உங்களை பரிசுத்தமாய் வாழ வைக்க ஒரு நதி ஒன்று அதிகாலையிலே உன் மரத்தை தேடி ஓடி வரும். இலை உதிரும் காலம் மாறி அதற்கு தேவன் சகாயம் செய்வாராம். அந்த சகாயத்துக்காய் கையை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். காலையிலே எழும்பு சபையே, அதிகாலமே செவி மகனே, அதிகாலமே செவி மகளே. உன் ஜெபத்திற்கு கர்த்தர் உன் காலத்தையே மாற்றி விடுவார். உன் காலம் மாறிவிடும். சீயோனுக்கு தயை செய்யும் காலம் வந்தது. கர்த்தர் உன் காலத்தை மாற்றுகிறார். உன் ஊழியத்தின் காலத்தை மாற்றுகிறார். உன் பிள்ளைகளின் காலத்தை மாற்றுகிறார். இப்பொழுது எல்லாரும் ஏளனம் செய்கிறார்கள். இப்பொழுது ஆலயம் இடியுது. ஒரு கல் மேல் ஒரு கல் இல்லாமல் இடிந்து விழுந்துகிட்டு இருக்குது. யூதர்கள் நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, சத்துருக்கள் ஆலயத்தை இடிக்கிறார்களே, இது என்ன எங்கள் வாழ்க்கை இலை உதிர்ந்து போய்கிட்டு இருக்குது. ஐயோ, என் குடும்பத்தில் நடக்காத கூட காரியத்தெல்லாம் நடக்குது. என் பிள்ளை வியாதிப்படுது, என் பிள்ளைகளுடைய வருமானம் தடைபடுது, என் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஜீவியம் தடைபடுது. ஐயோ, நாங்கள் உதிர்ந்து போய்கிட்டு இருக்கிறோம். பயப்படாதே, என் ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, உன்னுடைய இலை உதிர் காலம் முடிந்து போனது. உன் பிள்ளைய கர்த்தர் மறுபடியும் துளிர்விட செய்வார். சபையை துளிர்விட செய்வார். ஊழியத்தை துளிர்விட செய்வார். நீ மறுபடியும் துளிர் விடுவாய். ராகதா பகதா கதா சங்கதா கதா கதா மந்தக பகந்தோரியால் மரா. நீ உதிர்ந்த நாட்கள் முடிந்தது. நீ உதிர்ந்த காலம் முடிந்தது. கர்த்தர் அதிகாலமே உனக்கு சகாயம் செய்யும்படி வந்து விட்டார். மலா கரபா கதலா. கையை நல்ல உயர்த்துவோமா, ஜெபம் பண்ணுங்க. I want you to receive. கர்த்தர் ஒரு ஷிஃப்ட்டை உண்டாக்குறாரு. கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். நீ தீட்டுப்படுத்தினாய் என்று உனக்குள்ளே குற்ற மனசாட்சி துணிக்குதா? ஐயோ, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே என்று சொல்லுகிறாயா? இதோ உன் வேர்ல ஒரு தண்ணி வந்து படுது. ஓ, பட்டு போன உன் வேர்ல ஒரு ஜீவ நதி வருது. அது சாதாரணமான நதி இல்ல, அது சிங்காசனத்தில் இருந்து பாய்ந்து வருகிற ஒரு நதி. பாய்ந்து வருகிற நதி. அது இலை உதிர்ந்தவும் மரத்தை சகாய நாட்களுக்குள்ளாய் மாற்றுகிறது. இனி உனக்கு சகாயம் வரும். உன் பிள்ளைக்கு சகாயம் வரும். சபைக்கு சகாயம் வரும். உன் குடும்பத்துக்கு சகாயம் வரும். உன் வேலைக்கு சகாயம் வரும். இந்த 2ஆம் மாதம் கர்த்தர் சகாயம் செய்யும் காலம். யாராவது இருப்பீர்களானால் ஜீவன் உள்ளவர்கள் ஒரு 30 வினாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களாக. I want somebody to praise the Lord, for your season is changing. உன் காலம் மாறுகிறது. ரீபா பக்க பக 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 தக பக தரக பக தன மதீர பக பரக தரக. வியாதியின் காலம் மாறுகிறது. கடன் என்கிற காலம் மாறுகிறது. உதிர்ந்த நாட்கள் மாறுகிறது. தீபக மக தக பந்தக பகன தீரக தக பக தாரக பனர் எண்டெகதி மன்னன தேரக தனரே. மாரநாதா, 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 மாரநாதா. ஏய் கபக்கத்துரோரியா பேரை மண்டனன தேரனா.
நீ உதிர்ந்த நாட்கள் முடிந்து விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெற்றுக் கொள்வாயாக. இப்போதே ஒரு சிலர் மேல அந்த ஜீவன் உள்ள தேவ நதி வந்து பாயுது, பாயுது, உன் மேல பாயுது, அந்த நதி பாயுது. பெற்றுக்கொள். எஸ் 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 எஸ். உன் மேல், உன் வேர்கள் மேல், உன் மரத்தின் மேல் அந்த நதி வருவதாக. Oh, the Lord is shifting the season. உன் காலம் மாறுது. அதிகாலையில எழுந்து ஜெபிக்கிறேன், ஆண்டவரே என் காலத்தை மாற்றுவீராக. Hallelujah. Hallelujah. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். ஒரே ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, இப்போ நான் இலை உதிரும் காலத்தில் தான் இருக்கிறேன், ஒத்துக்கிறேன். ஆனால் இன்னையிலிருந்து என் வீட்டில் 2 கையும் நான் உயர்த்துவேன். நான் அதிகாலையில் உங்களை தேடுவேன். உங்க வசனம் உண்மைனா, உங்க சத்தியம் உண்மைனா, என் இலை உதிரும் காலத்தை எனக்கு ஒரு சகாய காலமாய், சகாயம் செய்கிற காலமா எனக்கு மாற்றி அமைத்து விடுவீராக. என் ஆலயத்தை மறுபடியும் கட்டுங்க. என் ஜீவியத்தை மறுபடியும் கட்டுங்க. என் லைஃபை மறுபடியும் கட்டுங்க. ஒரு அளவற்ற தேவ பிரசன்னம் இந்த எல்லையில உலாவுகிறது. கிருபையை பெற்றுக்கோ மகனே, கிருபையை பெற்றுக்கோ மகளே. நேரடி ஒளிபரப்பில் பார்க்கிறேன் அன்பு மகனை, பெற்றுக்கோ மகளே, பெற்றுக்கோ. கர்த்தர் உனக்கு சகாயம் செய்யும் காலமாய் உன் காலத்தை அவர் மாற்றி விடுகிறார். அதிகாலையில் ஜெபிச்சேனா உன் குடும்பத்துக்கு சகாயம் வந்துருமா? அதிகாலையில் ஜெபிச்சினியா உன் சபைக்கு சகாயம் கிடைக்கும். அதிகாலையில் ஜெபிச்சியனா உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சகாயம் கிடைக்கும். கர்த்தரால் அந்த சகாயம் உனக்கு கிடைக்கும். சகாயம் கிடைக்கும், சகாயம் கிடைக்கும், உதவி கிடைக்கும். உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரையிலும் தினமும் இரவு 9 மணி முதல் 9:30 மணி வரையிலும் தீர்க்க தரிசன சத்தம் என்ற நிகழ்ச்சியை காணத் தவறாதீர்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஆர். பிலிப், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், அன்பு நகர், வஞ்சியாபுரம் பிரிவு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் 642006. செல்போன் நம்பர் 9600457569 மற்றும் பாஸ்டர் டேவிட் செல்வம், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், எண் 11, உஜ்ஜால் சிங் தெரு, ராமகிருஷ்ணாபுரம், ஈஸ்ட் தாம்பரம், சென்னை 59. தொடர்பு கொள்ள 8939676077. Our address: Petra Evangelical Deliverance Church, number 6, Jalan, PTP 1/1, Taman, Perindustrian, Tosik, Perdana 47120, Puchon. For prayers 601163921522.